அடுத்ததாக ஆண்டாள் திருப்பாவையின் நூலை குறித்து திறனாய்வுரை வாழ்த்துரை வழங்க கவிஞர் முத்துக்குமார சுவாமி உலகநாதன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். இல்லை, இந்த ரெட்டை மட்டும் தொட்டாதீங்க. சரியா, அதுக்கு தான் வந்திருக்க ஒரு டைரக்டர் தான். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூலை பற்றி பார்க்கும் பொழுது மிக அருமையாக வடிவமைத்திருக்கின்றார் தமிழ் இளவர்கள். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள் அருளிய நூல்களினுடைய முழுமையான பட்டியலை கொடுத்திருக்கின்றார். அந்த 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்மணி ஆகிய ஆண்டாளினுடைய சிறப்பு அங்கு இருக்கிறது என்பதை பற்றி கொண்டார். இதை ஒப்புமைப்படுத்தி இவர் கூறிய போது இந்த திருப்பாவை திருப்பாவையை எழுதியவர் ஆண்டாள், அங்கிட்ட திருவம்பாவை எழுதியவர் மாணிக்க வாசகர் அப்படிங்கிற அந்த ஒப்புமைகளை பற்றி இவர் கூறியிருக்கின்றார். அப்போ 2000 வருடங்களாக ஆசீவகத்திற்கு பின்னால் பௌத்தம் சமணம் என்ற 2 மதங்கள் ஓங்கியிருந்த போது அவற்றை வீழ்த்திவிட்டு 2 மதங்கள் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக பயணப்படுகின்றன. அதில் ஒன்று சைவம், மற்றொன்று வைணவம். இவை இரண்டும் தென்னகத்தில் எப்படி குடிக்கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கின்றது. சைவத்திற்கும் சரி சமணத்திற்கும் சரி ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதில் மூன்றாவதாக இருக்கிற பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் மாபலி சக்கரவர்த்தியினுடைய கதையாக கேரளத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு பாடல். மாபலி சக்கரவர்த்திங்கிற விஷயத்தை சொல்லும்போது வைணவம் என்ன சொல்லுகிறது என்றால், ஓங்கி உலகளந்த பெம்மா என்ற ஒரு விடயத்தை சொல்கின்றது. அது ஒரு குறியீடு. அதாவது வைணவம் தன்னுடைய கடவுளினுடைய பெருமையை கூறும்போது ஒரு காலால் பூமியை அளக்கின்றான், மற்றொரு காலால் விண்ணை அளக்கின்றான், 3வது அடியை வைப்பதற்கு எனக்கு இடம் இல்லையே என்று கேட்கும் பொழுது அதை என் தலையில் வைத்து நீ அருள் புரிய வேண்டும் என்று கூறுவதாக மாபலி சக்கரவர்த்தி சொல்லுகின்றார். அது கேரளத்தினுடைய கதை. அப்ப வாழ்கொண்டும் வேல் கொண்டும் ஒரு நிலப்பரப்பை வளர்த்து கொண்டே செல்கின்ற ஒரு அரசனிடம் இவர்கள் எப்படின்னா வாதம் கொண்டு சமயத்தால் வாதம் கொண்டு அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த அரசனிடம் தங்களுடைய சமயங்களை நிறைவுபடுத்துகிறார்கள் என்பதற்கான ஒரு விடயத்தை தான் நான் கூற வருகின்றேன். கேரளத்தில் இந்த கதைக்கு இணையான மாற்றொரு சைவ கதையாக உருவானதுதான் திருவண்ணாமலையில் இருக்கின்ற அந்த கதையினுடைய விஷயம். அதாவது என்னுடைய காலால் நான் ஒன்றை பூமியை அளந்து விடுகின்றேன், மற்றொரு காலால் நான் விண்ணை அளந்து விடுகின்றேன், 2க்கு அப்புறமும் எனக்கு அளப்பதற்கு வேறு ஒன்று இடம் இல்லை என்று கூறுகின்றான் வைஷ்ணவ கடவுளான திருமால். ஆனால் சைவத்தினுடைய கடவுளான சிவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது சயின்ஸை விளக்குகின்ற ஒரு விஷயம். இட் இஸ் இன்ஃபினிட் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னை தலையை நோக்கி செல்கின்றவன் ஒருவன் பிரம்மன், என்னுடைய காலை அடிவை தோண்டி கொண்டு கீழே செல்கின்றவன் விஷ்ணு. இவர்கள் இருவருமே பாதத்தை பார்க்க முடியவில்லை என்று தோல்வியுற்று மேலே வந்து விடுகின்றான் விஷ்ணு. ஆனால் அகம்பாவத்தால் நான் விண்ணை கண்டுவிட்டேன், உன்னுடைய தலையை நான் பார்த்து விட்டேன், தாழம்பூ கதையை சொல்லி உள்ள வராங்க. ஆனால் சைவம் சொல்லுகின்ற விஷயம், இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது, இதற்கு எல்லையே இல்லை என்பதை கூறுகின்ற ஒரு விடயம்தான் அது. இவர்கள் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட ஒரு போட்டியின் விளைவாக இந்த 12 ஆழ்வார்கள், அங்க சமணத்தினுடைய 63 தீர்த்தங்கரர்களாகிய விடயத்தை கொண்ட இங்க 63 நாயன்மார்கள், அவர்களில் இங்க ஒருத்தர் தான் ஆண்டாள், அங்க 3 பெண்மணிகள், சுந்தரனுடைய இசைஞானியார், மங்கையர்க்கரசியார், புனிதவதியார் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் என்று அங்கு 63 மூவர் பெண்களை பற்றி கூறுகின்றார்கள். இப்படி இந்த மாதிரி ஒப்புமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த நூலினுடைய விடயங்களாகிய திருவம்பாவைக்கு வருகின்றார். இதில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த மன்னனார். நான் வளர்ந்தது மதுரையில், கொஞ்சம் மதுரையில் காலையில் ஒரு 4 மணிக்கு நான் உறங்கி கொண்டிருந்தால் பஜனை ஆரம்பித்து விடும். எங்கோ ஒரு மூலையில்
பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு மார்கழி மாதம் துவங்கிவிட்டது என்பதையும் 30 நாளும் 4 மணிக்கு எங்களை எழுப்பிவிடுவார்கள். நான் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் குளிச்சு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் இந்த திருப்பாவை திருவம்பாவை இவைகளை எல்லாவற்றையும் என் பாட்டியோடு பாடிய நினைவுகள் எல்லாம் இங்கு கொண்டு வந்திருக்கின்றார் என் தமிழியன் அவர்கள். இதில் நான் எழுதிய ஓங்கி உலகளந்த பெம்மான் என்ற ஒரு நூலில் வருகின்ற ஆண்டாளினுடைய கதையை ஒரு பாடலாக இங்கே சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். எடுப்பு. கூறிய கதைகள் மனதில் ஏற்றி கொண்டால் இனம் கோதை, மனதில் ஊறிய விதைகள் கிளையாய் பறந்திட பற்றினால் அவன் தோளை. கூறிய கதைகள் மனதில் ஏற்றி கொண்டால் இளம் கோதை, மனதில் ஊறிய விதைகள் கிளையாய் பறந்திட பற்றினால் அவள் தோளை. ஏற்றிய கருத்து கதையோ நிறையோ என்றே மனம் தடுமாற, சாற்றிய மாலை அவன் தோளில் சூட்டிடு என்றே உள்ளகம் கூற. மார்கழி குளிரில் இளம் பாவையற் சூழ விரதம் மேற்கொண்டால், திரு மாலவன் கரத்தை பற்றிடும் நாளது நெருங்கிடும் நாள் கண்டாள். கண்ணனவன் இதயம் கண்ணம் வைத்தே புகுந்ததை உலகறிய, அன்னளவன் திரு பாதம் பற்றிட அடைந்தாள் அவன் ஊரை என்று இந்த பாடலை என்னுடைய நான் எழுதிய சூடிக் கொடுத்தாள் பூமாலை உடன் பாடித் தொடுத்தாள் பாமாலை. தவறோ அவள் செய்த செய்கை இங்கு, பெற்ற உறவோ அவச்சாரம் என்றது இங்கு. அணில் சுவைக்க பழமிங்கு ருசி கூடும் அன்றோ, ஆண்டாள் அணிந்து கொடுத்த தோல் மணக்கும் அன்றோ. மனம் வாட தடுத்தால் மலர்மாலை பறந்தாமன் சாட அறிந்தான் தான் செய்த தவறை அந்த தந்தை என்பதாக 2 பாடல்களை இங்கு எழுதியிருக்கின்றன. மிக அருமையாக இந்த நூலை உண்மையிலேயே மதசார்பற்ற கொள்கையும் திராவிட கொள்கையும் சிந்தனையும் கொண்ட ஒருவரால் தான் இந்த மாதிரியான நூல்களையும் மிக அருமையாக பகுத்தாய்ந்து அந்த சிந்தனைக்கும் இந்த சிந்தனைக்கும் எந்த விதமான இடர்பாடுகளும் இன்றி மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு நூலை படைக்க முடியும் என்பதற்கு இந்த IAS அகாடமி என்ற இந்த களமும் தமிழியலன் என்ற ஐயாவும் உங்களுக்கு ஆசிரியராகவும் எங்களுக்கு நண்பராகவும் கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி என்று கூறி விடைபெறுகின்ற வணக்கம். ஒரு சிறு குறிப்பாக அதுக்குதான் ஐயாவுக்கு இந்த நூல்களை எல்லாம் மீறி திரைப்படத்துறையிலும் தான் கால் பதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு இதை எழுதியிருக்கிறார் என்றாலும், அவர் ஒரு இயக்குனராக, ஒரு கவிஞராக, ஒரு திரைக்கதை ஆசையாக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை தெரியாமல் பூத்திருக்காரு. நான் கதாநாயகனாகவும் வரணும்னு ஆசைப்படுறேன். யார் இந்த படத்தை எடுத்தாங்கன்னு தெரியல. மிக அழகான ஒரு ஒளிப்பதிவை செய்திருக்கின்றார். ஒரு கதாநாயக தோற்றம் இந்த இதை பார்த்ததுக்கப்புறம் உண்மையில தலையில முடியிருந்தா அப்படிங்கிறதுலாம் தோணல. உண்மையிலேயே ஒரு கதாநாயகனை பார்ப்பது போன்ற கதாநாயகனுக்குரிய தோற்றத்தோடு அவர் நிற்கிறார். உங்களை வில்லனா, உங்க மீசைக்கு அவர் வில்லனாவே போடுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயத்தை எடுத்துட்டு அந்த அட்டைக்கும் இந்த அட்டைக்கும் இடையில் உள்ள ஒரு போரை பற்றி மிக அழகாக சொன்னார்கள். கொண்டை எந்த பக்கம் வரணும், ஏது வரணும், எந்த காலத்தில் வர வேண்டும் என்பதை அழகாக சொன்னாங்க. அட்டையெல்லாம் கட்ட போட்டாங்க. இருந்தாலும் இந்த காலத்து நினைவையும் நினைவூட்டலாங்கிற மாதிரி அந்த காலத்தில் இந்த சிம்பல் கிடையாது. பின்னாடி பார்த்தீங்களா ஒரு ஆர்டின் சிம்பல். இது தமிழ் இலக்கியத்திற்கு சம்பந்தப்படாத ஒரு சிம்பல். அதையும் இங்கு அழகாக புகுத்தி என்ன இறைவனுக்கும் ஆண்டாளுக்குமான ஒரு தொடர்பை பின்புலத்தில் ஒரு குறியீடாக வைத்து மிக அழகாக இந்த அட்டையை வடிவமைத்திருக்கிறார்கள். அதற்கும் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றிங்க. அடுத்ததாக ஆண்டாள் திருப்பாவையின் நூலை குறித்து நூலினை வெளியிட்ட கவிஞர் ஸ்டாலின் ராம